அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம், டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம், டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம், டிஎன்டிஜே ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கீழக்கரை மக்களின் போராட்டம், கீழக்கரை மக்களின் போராட்டம், கீழக்கரை மக்களின் போராட்டம், கீழக்கரை மக்களின் போராட்டம். போதை கும்பலின் அராஜகத்திலிருந்து, போதை கும்பலின் அராஜகத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்ற, பொதுமக்களை காப்பாற்ற, பொதுமக்களை காப்பாற்ற, பொதுமக்களை காப்பாற்ற. பொங்கி எழுந்த போராட்டம், பொங்கி எழுந்த போராட்டம், பொங்கி எழுந்த போராட்டம், பொங்கி எழுந்த போராட்டம். இளைஞனின் வாழ்க்கை சீரழிக்கும், இளைஞனின் வாழ்க்கை சீரழிக்கும், இளைஞனின் வாழ்க்கையை சீரழிக்கும், இளைஞனின் வாழ்க்கையை சீரழிக்கும். போதைக்கு எதிரான போராட்டம், போதைக்கு எதிரான போராட்டம், போதைக்கு எதிரான போராட்டம், போதைக்கு எதிரான போராட்டம். மக்களின் உயிரை மெல்ல குடிக்கும், மக்களின் உயிரை மெல்ல குடிக்கும், மக்களின் உயிரை மெல்ல குடிக்கும், மக்களின் உயிரை மெல்ல குடிக்கும். கஞ்சாவுக்கு எதிரான போராட்டம், கஞ்சாவுக்கு எதிரான போராட்டம், கஞ்சாவுக்கு எதிரான போராட்டம், கஞ்சாவுக்கு எதிரான போராட்டம். கஞ்சா போதை கொலைகார கும்பலை, கஞ்சா போதை கொலைகார கும்பலை, கஞ்சா போதை கொலைகார கும்பலை, கஞ்சா போதை கொலைகார கும்பலை கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம். தமிழக அரசின் மெத்தன போக்கை, தமிழக அரசின் மெத்தன போக்கை, தமிழக அரசின் மெத்தன போக்கை, தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்ற போராட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, கீழைக்கரையில் வசிக்கக்கூடிய எமது சொந்தங்களே, இன்றைய தினம் நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு சோகமான நிலையில் தான் ஏற்படுத்தி இருக்கின்றோம். பொதுவாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளையும் சமுதாயத்திற்கு ஏற்படும் இழப்புகளை கண்டித்தும் நாம் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம், அதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டம் என்பது அப்படி அல்ல. சில கயவர்களுக்கு எதிராக, ரவுடிகளுக்கு எதிராக, கஞ்சாவை மக்கள் மத்தியிலே திணித்து போதைக்கு ஒரு சமூகத்தை அடிமையாக்கி அதன் மூலமாக தன் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கெட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய நம் சமுதாயத்தை சார்ந்த சிலரை நோக்கித்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இதைத்தான் நாம் வருத்தப்படுகின்றோம். இருந்தாலும் தவறு எங்கு நடந்தாலும் தவறுதான், யாரு செய்தாலும் தவறுதான். ஒரு சமூகத்தின் மீது இவ்வளவு வன்மம் கொண்டு சமூகத்தில் ஒழுக்கத்தோடு வளரக்கூடிய இளைஞர்களை, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்பேற்பட்ட மார்க்கம், இந்த கீழக்கரை ஊர் என்பது ஒரு பாரம்பரியம் மிக்க ஊர், கட்டுப்பாடு மிக்க ஒரு ஊர். இங்கே 1000 கருத்து வேறுபாடுகள் மசாயில்களில் இருக்கலாம், வேறு வேறு மார்க்க விஷயங்களில் இருக்கலாம். ஆனால் போதைக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரட வேண்டும். போதை என்பது ஒரு வீட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஒரு ஊரையும் ஒரு நாட்டையும் சீரழிக்கும் என்பதை யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை விளங்கித்தான் இன்னைக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இதோட பாதிப்பை எல்லோரும் உணர்றான். நான் கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, தமிழக அரசையும் சேர்த்து கேட்கின்றேன், உளவுத்துறையையும் சேர்த்து கேட்கின்றேன். இந்த நேரம் தேர்தல் நேரம். ஏற்கனவே ஸ்டாலின் அரசுக்கு எதிராக எடப்பாடி மேடை தூரம் ஜாஃபர் சாதிக்கினுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு திமுக தான் போதைப் பொருளில் ஈடுபடுது, திமுக தான் அந்த செயலை செய்யுது, திமுக காரனுக்கும் இந்த போதை வசத்தை பழக்கப்படுத்துவனுக்கும் தொடர்பு இருக்கு என்று ஊர் புறம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த உடனே நீங்கள் எப்படி நடந்திருக்க வேண்டும், எப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்?
இந்த சம்பவம் என்பது நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்கல்ல, நாங்க யார் மீது கோரிக்கை வைக்கிறோம்? செஞ்சவன ரெண்டாவது சொல்றேன். ஆனால் செய்தவன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரு 307 கொலை முயற்சி வழக்கு போட வைப்பதற்கு மேலதிகாரி வரை செல்ல வேண்டி இருக்கிறது. இப்படி செய்யலாமா? இது என்ன சமுதாய சண்டையா? நான் கேட்கிறேன். ஒரு சமூகத்துக்குள் ஏற்படக்கூடிய சில சண்டைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டு தரப்பு ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அதில் காவல்துறை அணுகும் முறையை எல்லோரும் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வாங்க. ஆனா ஒரு சமூக விரோத கும்பல்களுக்கு எதிராக ஏன் இந்த காவல்துறையினர் சிலர், எல்லாரும் சொல்லல, யார் செய்யறான்னு நாங்கள் சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா மக்களிடம் பேச்சுக்கள் வலுவாக இருக்கிறது. இது யாருடைய தூண்டுதலில் நடக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகின்றார்கள். எங்களுக்கு செய்தி உறுதியாகும் வரை வெளியில் சொல்ல மாட்டோம். செய்தி உறுதியாகிவிட்டால் நீங்கள் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அங்கங்க உள்ள செய்தி வச்சுட்டு நான் பேரை சொல்ல விரும்பல. அவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக யாராவது இருக்கட்டும். என்ன நடந்திருக்கு? எங்களுடைய நிர்வாகி 3 பேர் குத்தப்பட்டிருக்கிறான், ரத்தத்தை ரோட்டில் ஓட்டி இருக்கிறாங்க. ரமலானுடைய நாள், ரமலானுடைய வேலை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்த அந்த நாளில் நாங்கள் நோன்பிருந்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தப்பித்து விட்டீர்கள். ஆனால் இனி நோன்பு முடிந்து விட்டது. நீங்கள் எடுக்கும் ஆயுதங்களை எங்களில் ஒருவர் எடுக்கிறதற்கு நிறைய நேரமாக சொல்லி போட்டுவாங்க. கோல நினைச்சியா? அடே, நேற்றுக்கு வேஞ்ச மணல் இன்னைக்கு முளைச்ச காடா. 25 ஆண்டு காலமாக சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்னே மாதிரி எத்தனை ரவுடி பயல்க, ஒன்னே மாதிரி எத்தனை குண்டர்கள், ஒன்னே மாதிரி எத்தனை போதை பழக்கத்தில் ஊறி திளைத்தவன், ஒன்னே மாதிரி எத்தனை அயோக்கிய நீ நினைச்சுக்கிட்டியா? நன்றாக புரிந்து கொள். உன்னை வீழ்த்துவதற்கு உன்னை போல ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை. இதோ இந்த கூட்டம் நீங்கள் நிற்கும் இடத்தில் ஏறி நடந்தாலே போதும், ஆணையின் கால்களில் சிக்கி சீரழியும் எறும்புகளை போல என்னடா நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க போதைக்கு ஆதரவா நிப்பிய இளைஞர்களை கஞ்சா குடி இந்த சமூகத்தில் பொறுப்புள்ள அமைப்புகள் பார்த்து கொண்டு இருக்கணுமா? யாரு எக்கேடும் கட்டு போட்டு எனக்கு ஒதுங்கி போகணுமா? அடே, நீ செய்யும் செயலால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். பாதிக்கப்பட்ட இளைஞர்களால் ஒரு சமூகத்தில் உள்ள பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். போதைக்கு அடிமையாக்குவதன் காரணமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் என்று எண்ணுகின்றீர்கள். ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் போதைக்கு எதிராக கீழக்கரையிலே ஒரு கூட்டத்தை கூட்டாமல் விட மாட்டோம். இது உனக்கு எனக்குமான பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்குமான பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்திலும் வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கான பிரச்சனை, வளரும் தலைமுறைகளுக்கான பிரச்சனை. ஒரு மனிதனே, ஒரு இளைஞனே, ஒரு மாணவனே, ஒரு பெற்றோர் எந்த எண்ணத்தில் வளர்ப்பான்? படிக்கணும், காலேஜுக்கு போகணும், போலீஸ் வேலைக்கு போகணும், கலெக்டர் வேலைக்கு போகணும், மருத்துவர் ஆகணும். இந்த கனவுல தான் அனுப்புறேன், படிக்க வைக்கிறான். பணத்தை பணம்னு பார்க்காம லட்சங்களை செலவழித்து பாலைவனங்களிலே ஆடு மாடு ஒத்தகங்களை ஓட்டிக்கொண்டு பிள்ளைகள் வாழ்வுக்காக கஷ்டப்படுறானே. அத்தகைய இளைஞர்கள் மத்தியிலே நீங்கள் போதைகளின் மூலமாக அவருடைய புத்திகளை மழுங்கடிக்க செய்கின்றீர்களே, போதைக்கு வசப்படுத்துகின்றீர்களே, போதையின்பால் மக்களை அழைக்கின்றீர்களே, போதைக்கு இரையானவர்களுக்கு உங்களை அடிமைப்படுத்த நினைக்கின்றீர்களே. நான் விட போறதில்லை. சாதாரணமாக நினைத்தோம். நாங்கள் இந்த பிரச்சனை என்பது அன்று நடந்த இல்ல, உள்ள போய் பார்த்தா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போகுது. சாதாரண நினைக்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யார் யார் பேரெல்லாமோ சொல்றான், என்னென்ன செய்தி இல்லாம வருது. இந்த பேர்களையும் செய்திகளையும் கேட்கறது நமக்கு அதிசயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாசிசத்துக்கு எதிராக மத்தியிலே பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்று நீங்கள் அயராது உழைத்து இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஒரு அணியை அமைத்திருக்கின்றீர்கள், ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள், அதை முன்வைத்து ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேர்தலிலே உங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்பது அபின் போதை போன்ற போதை பொருட்கள் சேர்ந்தா. எடப்பாடி அதைத்தான் ஊர் ஊரா பேசுறாரு. இது நேரத்தில் நாங்களும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து கீழக்கரையை தாண்டி ராமநாதபுரத்தில், சிவகங்கையில, மதுரையில, சென்னையில போதைக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடு என்று களமிறங்கினால் இந்த ஒரு செய்தியே போதும் நீங்கள் தேர்தலில் தோல்வியுறுவதற்கு. திமுக காரை இதை புரியும். முதல்ல திமுக காரை இதை தெரியணும்.
எங்களை விட கூடுதல் அக்கறை உள்ளவர்களாக இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இருந்திருக்கணும். இது ஒரு மனிதர் பிரச்சனை அல்ல. எங்கள் சகோதரர்கள் தாக்கப்பட்டதற்காக மட்டும் நாங்கள் பேசவில்லை. அவங்களை எப்படி சந்திக்கணும் எங்களுக்கு தெரியும். இவனை மாதிரி எத்தனையோ கூட்டங்களை நாங்க பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இவனுக்கு அப்பனை எல்லாம் சந்திச்சு வந்த கூட்டம் இது. நீ நினைச்சிட்டா ஓடிடுவோமே, பயந்துருவோமே, பின்வாங்கிடுவோமே. நோன்பு காலம் கழிந்ததற்காக காத்து கொண்டிருக்கிறோம். பெருநாள் முடிந்ததும் இங்கு ஆயிரக்கணக்கானவர்களை கூட்டிக் கொண்டிருக்கிறோம். உளவுத்துறை நன்றாக எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கயவர்களுக்கு எதிரான வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கீழக்கரையில் இருந்து 1000 வாகனங்கள் டிஜிபி அலுவலகத்தை நோக்கி பயணிக்கும். தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக, இந்த கயவர்களை நடவடிக்கை எடுப்பதற்காக எங்கள் குரல் டிஜிபி அலுவலகத்தில் ஓங்கி ஒலிக்கும். அப்படிலாம் விட முடியாது. சட்ட ஒழுங்க பாதுகாக்கணும்னா அதுக்காக ஒத்துழைக்கணும். எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்களே, குத்துப்பட்டவே நாங்க ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருக்கிறோம், ரத்தத்தை ஓட்டி இருக்கிறேன், குத்துயிர் கொலையுரமா இருக்கிறேன், அவனை நல்லா காப்பாத்தின. ஆனா எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க, நீங்க பதில் தாக்குதல் நடத்திடாதீங்க. நடத்தல, உங்கள்கிட்ட தானே வந்தோம், பேசணும்ல. ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக மனு கொடுத்தல. ஒரு யாருக்கு எதிராக, கிரிமினல்களுக்கு எதிராக அவன் என்ன சுதந்திரத்துக்கு போராடினவன, இல்லை சமுதாயத்தை புரட்சி பண்ணினான, இல்லை சமூக சேவகர்களை, அது கஞ்சாவிக்க நாய்க்கு எதிராக வழக்கு போட தயங்கும் என்றால் நாங்கள் உங்களை எப்படி எண்ணுவது? காவல்துறையின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? காவல்துறை சரியாக நடக்கிறதா தவறாக நடக்கிறதா எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க எதை நிரூபிக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் சரியாகத்தான் நடக்கிறீர்கள் என்று கீழக்கரை மக்கள் நம்பும் அளவிற்கு உங்களது புனிதத்தை நீங்க நிரூபிக்க வேண்டியது கடமை. ஏன்னா உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க அங்க நிக்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க பதிலுக்கு பதில் ஆகாது, சட்டப்படியா வாங்க, நீங்கள் பொறுப்புள்ள ஜமாத், அவனுக்கு பொறுக்கி போயிடுவ, அவனோட மாதிரி நீங்க நடந்தா ஜமாத்துக்கு கெட்ட பேரு சொன்னீங்கல்ல. சொல்ல போய் தானே பொறுத்தோம், சொல்ல போய் தானே அமைதி காத்தோம், சொல்ல போய் தானே ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்கிறோம். பிடிக்க முடியாத ஆள கைது செய்ய மாட்டீங்களா? குண்டாயிட்டு போட மாட்டீங்களா? போதையில் அவருடைய தொடர்புல யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை விசாரிக்க மாட்டீர்களா? உங்களுக்கு என்ன நெருக்கடி? நெருக்கடி இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். உங்களை யார் நெருக்கடிக்கு ஆளாக்குகின்றார்களோ அவர்களை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் காவல்துறைக்கு அப்படியே நெருக்கடி ஏற்படும். அவர்களே சரியாக நடக்க ஆசைப்பட்டாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், பணபலம் படைத்தவர்கள், அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் காவல்துறையின் கையை கட்டுவார்கள், நடவடிக்கை எடுக்காதே என்பார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் எங்களிடம் மீட்டி போல் சொல்ல வேண்டாம், எங்க நிர்வாகிட்டு சொல்லுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். யாரா இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, ஒரு சமூகத்தை நாசமாக்குற, சமூக இளைஞர்களை நாசமாக்குற, நேர்வழிக்கு அழைக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக கத்தியை கொண்டு குத்துற, ரத்தத்தை ஓட்டுற, பார்த்துட்டு இருக்கலாமா? நான் கேட்கிறேன், அந்த கத்தியால குத்துறாங்களே அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், முட்டாள்களை பார்த்து கேட்கிறாடே, நீ என் சகோதரனுடைய ரத்தத்தை பூமியில ஓட்டிட்ட, என் சகோதரன் இழப்புக்குள்ளானவன் அல்ல, அவன் பட்ட பாதிப்புக்கு அல்லாஹ்விடம் கூலி உண்டு, அவன் நியாயத்திற்கும் நீதிக்காக போராடி இருக்கின்றான். ஆனால் ஒருவேளை உன்னை போல நாங்களும் நடந்து உன் ரத்தம் இந்த பூமியிலே ஓட்டப்பட்டால் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் கேடுகளாம். அதான் நடக்கும். அதுதான் பார்க்கிறோம். முட்டாத்தனமா நடந்துட்டியே, முட்டாத்தனங்களை முன்னெடுத்துட்டியே. எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எங்க அறிவுரை சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? நீ செஞ்சது எங்களை 10 கோபக்காரர் இருக்க மாட்டான, 10 முட்டாள் இருக்க மாட்டான. தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஜமாத்துல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இல்ல இவ்வளவு கூடி இருக்காங்களே, 2 பேரு, ஒருத்தன் செய்ய மாட்டான, செய்யணும் கூட சொல்ல வேண்டாம், உணர்ச்சி வசப்பட்டு அவனாக அதை செஞ்சிட மாட்டான. கட்டுப்படுத்தி வைக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களை போல நாங்கள் நடப்பதற்கு, உங்களை போல நாங்கள் புறம்போக்கல்ல, பொறுப்புள்ள ஜமாத் இளைஞர்களையும் மாணவர்களையும் தொண்டர்களையும் ஜமாத் நிர்வாகிகளையும் நாங்கள் கட்டுப்படுத்துவது எதற்கு தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள் சிலர் கொடுத்த வாக்குறுதிகளுக்காக. நம்புறோம், நடவடிக்கை எடுப்பீங்க நம்புறோம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இதை போல இன்னும் 100 மடங்கு கூட்டத்தை கூட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த கூட்டம் காவல்துறையை கண்டிக்கும் கூட்டமாக இருக்காது. லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் புரிந்து கொள்ளுங்கள், ஸ்டாலின் இல்லத்தை முற்றுகையிடும் கூட்டமாக இருக்கும். ஓடிலாம் ஒழிய முடியாது. நீ 4 பேர் இப்பதான் வந்திருக்கிற, சமூகத்துல
அடிபட்டு மிதிபட்டு ஜெயிலுக்கு போய் வழக்க சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும். ஆனா ஒன்ன மாதிரி கஞ்சாவுக்காக வழக்க சந்திக்கல, போதைக்காக வழக்க சந்திக்கல, சமூக பிரச்சனைகளுக்காக, சமூகத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்காக, சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக நின்றதற்காக எங்கள் நிர்வாகிகளும் சரி நாங்களும் சரி இன்று வரைக்கும் ஒன்றை விட கூடுதல் வழக்க சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறோம். நீ பெரிய இவ பேசுறியாமே, யாரு நீ? ஒண்ணு தெரியாத, நேருக்கு நேருவா ஒரு சதிகிஷம் பார்த்து போட்டு பார்ப்போமே. வெக்கம் கட்டவனோட யாருக்கு எதிராக புனிதமான ரமலானுடைய மாதத்திலே ஒரு நான் முஸ்லீம் கூட தெரியுமாப்பா, இஸ்லாத்தை வழங்காதவனுக்கு அந்த மாதத்திலே இரத்தத்தை ஓட்டுவது எவ்வளவு பெரிய பாவம் என்று பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தவர்களை, தொழுது விட்டு வெளியே வந்தவர்களை காலை நேரத்தில் என்ன காரணம்? போததான காரணம். நீ நோன்பு வைக்கல, கஞ்சால மூணு கிடந்தில, நினைச்சு பாத்தியா? உன் மறுமை வாழ்வை நினைச்சு பாத்தியா? நீ வச்சிருந்த கத்தி ஒருவேளை உனக்கு எதிராக திரும்பி இருந்தால் நரகத்துக்குள்ளாட போவ, நிரந்தர நரகத்துல கிடப்ப. மார்க்க அறிவு இல்லையா? சிந்தனை இல்லையா? சொல்லு, உன்னை வழி நடத்துவது யார்? உனக்கு யோசனை சொல்லுவது யார்? உனக்கு திட்டம் போட்டு கொடுத்தது யார்? சொல்லு. அதிகாரத்தில் இருக்கவன, ஆட்சியில் இருக்கவன, பணம் படைத்தவன, வேற யாரு? சமுதாயத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கு எதிராக, நம்முடைய நண்பர்களுக்கு எதிராக பேச வச்சிட்டால, பேசாம எப்படி இருக்க முடியும்? இவர்களை நாம் களை என்று களை எடுக்காவிட்டால் ஒட்டுமொத்த ஊரை நாசமாக்கிடுவாங்களே. எத்தனை இளைஞர்கள், எத்தனை மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், பெற்றோரை விட்டு பிரிந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் குறிவைக்கிறாங்க. பணம் இருக்கவனாக, காசு இருக்கவனாக, யார் வீட்டில் பாக்கெட் மணி அதிகமாக கொடுக்கிறாங்க என்று மூளைச்சலவை செய்கின்றார்களே. ஒன்னே ஒன்னு அடிச்சு பாரு, ரெண்டு அடிச்சு பாரு சொல்றானே, கெடுத்துட்டானே. அவன் கூட நின்றவர்கள் பலரும் மாணவர்கள். எங்களுக்கே பரிதாபமா இருக்கிறது. ஆகவே நாங்கள் சொல்லவில்லை. நீ என்னதான் எங்களை எதிரியாக நினைச்சால் எனக்கு ஒரு அக்கறை இருக்கிறா உன் மேல. எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு. நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ. ஆனால் அதையே நீ கோழைத்தனம் என்று எண்ணினால் உன் கொட்டத்தை உடக்காம முடிய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அது நீ எத்தனை பெரிய கூட்டத்தை கூட்டி வந்தாலும் சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தொண்டர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து எவனையும் எதிர்கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பயந்து என்ன மூடிட போறோமா? இல்லாம ஆயிருமா? பிரச்சாரங்களை விட்டுற போறோமா? இல்ல, இனிமேதான் வீரியப்படுத்துவோம். அங்கொன்று இங்கொன்றுமாக சொல்லிக் கொண்டிருந்த நாங்கள் இனி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்வோம், ஒவ்வொரு பெற்றோர்களையும் சந்திப்போம். பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்கள். நீங்கள் படித்து அவர்கள் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசையில் இருக்கின்றீர்கள். ஆனால் அவர்களோ தவறான நடத்தையின் காரணமாக சில கெட்ட செயல்களுக்கு ஆளாகின்றார்கள். வாழ்க்கை பாதிக்கப்படும். ஆகவே பெற்றோர்களை, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். வருத்தமா இருக்கா இல்லையா? நம்ம ஊராச்சு, நம்ம பிள்ளைங்களாச்சு, நம்ம சகோதரர்களாச்சு, நம்ம மாணவர்களாச்சு. நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டியவ இம்மையில தோத்து கொண்டிருக்கிறானே, போதைக்கு அடிமையாகிறானே. அது எந்த மார்க்கம்? இஸ்லாமிய மார்க்கண்டா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. பொதுவாக எந்த பண்டிகை முடிந்த பிறகும் பேப்பர்ல ஒரு நியூஸ் வரும். என்ன நியூஸ் தெரியுமா? தீபாவளியை முன்னிட்டு டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி விற்பனை, கிறிஸ்துமஸை முன்னிட்டு டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி விற்பனை. இன்னைக்கு பேப்பர்ல வந்துச்சா? பெருநாளை முன்னிட்டு டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி விற்பனை வந்துச்சா? வரல. ஏன் வரல? இந்த சமுதாயத்தில் 90% பேர் போதைக்கு எதிரானவர்கள். பெருநாளை முடித்துவிட்டு நேரடியாக சாராய கடைக்கு செல்லாதவர்கள், சாராயத்தை ஹராம் என்று நம்பக்கூடியவர்கள், மது போதையை என்னவென்றே தெரியாதவர்கள். அப்பேற்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம். சாராயம் ஹராம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சுன்னத் ஜமாத்தா இருந்தானே, தௌஹீத் ஜமாத்தாக இருந்தானே, சாராயம் ஹலால் நேரா சொல்லுவாங்களா? சாராயம் குடிக்கலாம் எங்கேயா பயம் நடக்குமா? இல்ல. ஒரு சமுதாயம் கட்டுப்பாடோடு கஷ்டப்பட்டு போதைக்கு எதிராக வார்த்தெடுக்கப்பட்டு அவர்கள் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே சைத்தான் வேறொரு ரூபத்திலே போதையை போட்டுகின்றானே. என் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணியுங்கள் சகோதரர்களே. பிள்ளைகளுக்கு நல்லறிவு போதியுங்கள், பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள்.
திருமறை குர்ஆனுடைய வசனங்களை போதியுங்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுகின்றான். நபியே அவர்கள் உன்னிடம் கேட்கின்றார்கள், சாராயம் குறித்தும் சூதாட்டம் குறித்தும் நீ அவர்களுக்கு சொல்லு, அதில் ரெண்டிலும் சில நன்மை இருந்தாலும் பல தீமை இருக்கு, ஆகவே அதை செய்யாதே என்று அல்லாஹ் சொல்றாரு. அந்த கட்டளை எடுத்து சொல்லு. போதை இல்லாத சமுதாயமாக, போதை இல்லாத இளைஞர்களாக, போதை இல்லாத மாணவர்களாக, ஒழுக்க நிலையில் வாழக்கூடிய சிந்தனை உள்ள மாணவர்களாக. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? காவல்துறையில சில அதிகாரிகள் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது சொல்லுவாங்க, பாய் ஜாக்கிரதை, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றார்களோ அங்குதான் போதை கும்பல் குறிவைக்கிறது. கிழக்கரை, காயல்பற்றோ, கடையநல்லூர், மேலப்பாளையோ, லெப்பை குடிகாடு சொல்றாங்க. அவர்கள் களத்தில் பார்க்கிறாங்க. கிழக்கரையில் நடந்தது தெரியாம இல்ல, தெரியும், தெரிய போய் தானே சொல்றாங்க. ஜாக்கிரதையா இருங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, உங்க இளைஞர்களை நீங்க காப்பாத்துங்க, நீங்க பிரச்சார பயணத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதுவும் காவல்துறை தான் சொல்லுது. காவல்துறை நேர்மையாக வசிக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் சொல்றாங்க. உளவுத்துறை சொல்லுது. சொல்றாங்கல்ல, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்ப சரிதானே. அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இவர்கள் போதையின் மூலமாக குறிவைக்கின்றார்கள். போதைக்கு வசப்படுத்தி இஸ்லாமிய இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான செயல்களை விட்டு அழிவை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய திட்டம் நடக்கிறது. உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே போராடுவா, சமூகத்துக்கு நீதி கேட்பா, சமூகத்துக்கு துணை நிற்பா, சமூகத்தை பாதுகாப்பா. ஒவ்வொரு பக்கமும் கஞ்சாவை அடிச்சுட்டு காலும் தலையும் தெரியாம கிடந்த, அதுக்காகத்தான் திட்டமிடுகின்றார்கள், அதுக்காகத்தான் காய் நகர்த்துகின்றார்கள், அதுக்காகத்தான் நம்ம ஊர்ல வேலை செய்கின்றார்கள். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த கீழக்கரையை சார்ந்த அமைப்புகள் மட்டுமல்ல, ஜமாத்துகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களும் முடிவெடுப்போம், ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒன்று சேருவோம். இந்த ஊரிலே கஞ்சா விற்கக்கூடியவர்கள், போதைக்கு அடிமையாக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம், இளைஞர்களை வென்றெடுப்போம், போதை கும்பலை ஓட ஓட விரட்டி அடிப்போம், கஞ்சா இல்லாத நகரமாக மாற்றுவோம், கீழக்கரையின் மாண்பை காப்போம், காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடு என்று கோருவோம், தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்போம். அத்தகைய சிந்தனை உடையவர்களாக, அத்தனை பக்குவம் பெற்றவர்களாக, போதைக்கு எதிரான விழிப்புணர்வோடு சமுதாயத்தை நாம் வார்த்தெடுத்து இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஒன்று சேருங்க, எல்லோரும் ஒன்று கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கு கண்டு ஒரு மசாயில் கருத்து இருக்கும், அது வேற வேற தலைவர்களை சந்திப்போம். ஒன்றுபடும் விஷயங்களில் எப்படி பாசிசத்துக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கிறோமோ, எப்படி எதிரிகளை அடையாளப்படுத்தி ஒன்றுபட்டு நிற்கின்றோமோ, அவர்களை எல்லாம் விட கொடுமையானது இந்த போதை பழக்கம். போதையை ஊரில் நடமாட விடுவது. இந்த போதைக்கு எதிராகவும் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைவீர்களா? ஒன்றிணைவீர்களா? இன்ஷா அல்லாஹ் அத்தகைய ஒன்றிணைந்த ஒரு போராட்டத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி உரை நிறைவேற்றுகிறேன். உடனடியாக நடவடிக்கை எடு. கஞ்சா கும்பலின் அராஜகத்தை, கஞ்சா கும்பலின் அராஜகத்தை அடக்கி ஒடுக்கி நடவடிக்கை எடு. அடக்கி ஒடுக்கி நடவடிக்கை எடு. சமுதாயத்தை நாசமாக்கும், சமுதாயத்தை நாசமாக்கும் நாசகார போதை கும்பல், நாசகார போதை கும்பல் நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட, நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட உடனடியாக நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.